எப்பவுமே தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். விபூதியை எடுத்து சின்ன கீற்று மாதிரி நெத்தியில ஒட்டுச்சோ ஒட்டுலையோ அப்படிங்கிற மாதிரி பூசுறதுல பலன் இல்லை. உண்மையாகவே மனதில் அகங்காரம் மாயை இல்லாதவர்கள் தான் நெற்றி நிறைய திருநீர் பூசுவார்கள். மனதில் கொஞ்சம் சலனம் இருந்தாலும் மாயை அவர்களை சூழ்ந்திருந்தாலும் நெற்றி நிறைய விபூதியை பூச முடியாது. அது ஏன் அவ்வளவு அவசியமா அப்படின்னா, சித்த மருத்துவத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி விபூதி அப்படிங்கிறது தனிப்பெரும் மகத்துவத்தை பெற்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நாடாளும் மன்னனும் கடைசியில் பிடி சாம்பல் தான் அப்படிங்கிறத எப்போதுமே நம்ம மனதில் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்படி மனதில் இருந்தது அப்படிங்கும் போது பெரிய ஆட்டமெல்லாம் ஆட மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆடுற ஆட்டம் நான் அப்படிங்கிற அந்த கர்வத்தினால் ஆடுகின்ற ஆட்டம். நாம் என்ன ஆட்டம் போட்டாலும் கடைசியா பிடி சாம்பல் கூட மிஞ்சாது அப்படிங்கிற அந்த தாற்பயம் அந்த விபூதி